அப்போ இந்த கம்யூனிசம் மார்க்சிசம்னா எத்தனை காலங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு விஷயம். அந்த கான்செப்ட், இந்த தியரியே வந்துட்டு அவ்வளவு வருடங்களுக்கு பழைய ஒரு இது. இன்னைக்கு வரைக்கும் திமுகவில் இருந்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்லேயே இருக்கிறவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. எத்தனை நாள் கம்யூனிசம் பேசுவாங்க, எத்தனை நாள் மார்க்சிசம் பேசுவாங்க? பேச மாட்டாங்க. திராவிடம் தான் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க கம்யூனிசம் மார்க்சிசம் கடைசியாக நான் பார்த்தப்ப எப்போ கையில் எடுத்தாங்க அப்படின்னா வந்து கார்ல் மார்க்ஸ் கூறிய வார்த்தை வரிகள் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு தாவேக்கா வந்து 108 சீட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு போட ஆரம்பிச்சாங்க இன்ஸ்டா ஸ்டோரியில். கார்ல் மார்க்ஸ் கூறியது என்னவென்றால், இந்த வந்து ஹீரோ வர்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஒரு அழிவின் பாதையில் கொண்டு செல்லும் அப்படின்னு. இன்னைக்கு தான் உங்களுக்கு கார்ல் மார்க்ஸ். இதுக்கு முன்னாடி எப்போ நீங்க கார்ல் மார்க்ஸ் கடைசியா படிச்சீங்க? அப்போ கார்ல் மார்க்ஸை வந்து உங்க கட்சியினரும் வந்து இது வரைக்கும் வந்துட்டு படிக்கல. கட்சியினர் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியை மதிக்கல. அவங்களுடைய தோழமை கட்சிகளாக வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த தொண்டர்களும் வந்துட்டு அந்த கட்சிகளை மதிக்கல. தேவைப்படும் போது மட்டும் இவங்களை யூஸ் பண்ணி, இதுதான் எப்படி நான் வந்து அவங்க போராட்டத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்களோ இவங்க வந்து சோசியல் மீடியால போடுற வேர்டிங்ஸ்க்காக யூஸ் பண்ணிப்பாங்க. இவ்வளவுதான் இவங்களுடைய மார்க்சிசம் கம்யூனிசம் புரிதல். அப்போ இது வந்து இந்த இடத்துல உடைய ஆரம்பிக்க வேண்டிய ஒரு டைம் வந்து சரியான நேரம் அப்படின்றத அதை பார்க்குறேன்.